சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். கர்மா, இந்த கர்மா கோட்பாடு என்பதே தொன்று தொட்டு ஆராயப்பட்டு வந்த ஒரு நல்லதொரு சிந்தனை. இந்த கர்மா என்பது என்ன, கர்மாவினுடைய விளைவுகள் எவ்வாறு ஏற்படுகிறது, அந்த கர்மா என்று சொல்லப்படுகிற செயல்களினுடைய மூலம் என்ன, விளைவுகள் என்ன, எந்த அளவிற்கு அது நம்மை தொடர்கிறது, அப்ப அத்தகைய விளைவுகளை நாம் எவ்வாறு வெற்றி கொள்வது, மாற்றுவது என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு ஞான நூல்கள் பேசியிருக்கின்றன. குறிப்பாக கைவல்ய நவநீதம் என்ற ஒரு ஞான நூல், அந்த நூலிலே பஞ்சிரை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சில் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்துவத்தின் வினை அனுபவித்தே தீரும் என்று வினையின் வகைகளை, கர்மா பதிவுகளை சிறப்பாக விளக்கியிருக்கின்றார்கள். அப்படி அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய செயல்கள், அந்த கர்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். செயல் எங்கிருந்து வருகிறது நாம் அறிவோம். மனிதனுடைய தனிச்சிறப்பே மனம்தானே. அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடைய மனதினுடைய வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டினை வாக்கு என்ற பேச்சினாலும் செயல் என்ற வெளிப்பாட்டினாலும் வெளிப்படுத்த முடிகிறது. எனவே இந்த சொல் மற்றும் செயல் இவை இரண்டிற்கும் இருப்பது என்னவோ எண்ணம் தானே. எனவே பலரும் நம்முடைய செயல்கள் அந்த விளைவுகளை மட்டுமே வைத்து எதிர்கொள்ள அஞ்சுகின்றார்கள். ஆனால் விளைவுகளை மட்டும் கண்டு அஞ்ச தேவையில்லை. செயலுக்கு ஒரே விளைவு வந்தே தீரும் என்பது இயற்கையினுடைய இயல்பூக்க நியதி, த லா ஆஃப் நேச்சர் என்று சொல்லக்கூடியது. அப்படி செயலுக்குரிய விளைவாக வந்தே தீரும் என்பது விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட உண்மை. நாம் அறிவோம். ஆக்ஷன் என்று சொல்லுவோம் செயலை. எவ்வரி ஆக்ஷன் there will be equal opponent reaction. அதனிலே என்ன மாற்றமும் கிடையாது. அப்ப அந்த செயல் என்று ஒன்று இருக்குமானால், இப்பொழுது கைகளை தட்டி ஒலி எழுப்புகிறோம். கைகள் மோதுவதனால ஏற்படக்கூடிய ஒலி என்பது அதனுடைய விளைவு. கையை மட்டும் தட்டுவே சத்தம் வராம இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுபோலதான் இயற்கையினுடைய நிகழ்வுகளிலே பஞ்சபூதங்கள் உள்ளிட்ட இந்த உலக நியதிக்கும்
பஞ்சபூதங்களை மூலமாக உள்ளடக்கிய இந்த மனிதனுடைய எண்ணம் சொல் செயலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதில் மாற்று கொள்வதற்கில்லை. எனவே அந்த எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரு வரிசைப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. செயல் எல்லாவற்றுக்கும் எண்ணமே மூலமாக இருக்கிறது. ஆனால் இந்த எண்ணம் என்று சொல்லக்கூடியதை இறைவனுடைய நேரடியான செயல்பாடு வெளிப்பாடு என்று கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், நீர் பள்ளம் நோக்கித்தான் பாயும், நெருப்பு மேல் நோக்கித்தான் செல்லும், காற்று சுழன்று வீசும், மண் புவி ஈர்ப்பு விசை உள்ளது. இத்தகைய இயற்கையினுடைய நியதிகளை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் கர்மாவை பற்றியும் புரிந்து கொண்டவர்களாக இருப்பார். நண்பர்களே, இதை வேறு வகையிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பேசுவோம், சிந்திப்போம். என்ன என்று கேட்டால், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட விளைவுகள், நான் ஒன்றும் தப்பே பண்ணலையே, எனக்கு ஏன் விளைவுகள் வருது? அல்லது வேறு விதமாக கூட சிந்திப்பார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மற்றொருவனை அடித்து விடுகிறான். இப்ப இந்த அடியை வைக்கிற வேலையால இவனுக்கு பாவம் சேர்ந்துக்குதா கணக்குல? இல்ல இந்த வாங்கி கொண்டவனுக்கு இப்படி ஒரு துன்பத்தை, அடி விழுந்து வலியை அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது இவனுக்கு முன்வினையாக இருந்ததா என்றெல்லாம் பல கேள்விகளை நாம் சிந்திக்க முடியும். ஏன்னா இப்ப அடிச்சதுனால பாவம் பண்ணி பாவத்தை சம்பாதிச்சுட்டானா, அல்ல அடியை பெற்றுக்கொண்டவன் ஏற்கனவே செய்த பாவத்துக்கு இப்ப அடியை வாங்கிட்டு அதை கணக்கு டேலி பண்ணிக்கிட்டானா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்து பார்ப்போமே என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இந்த அடிப்படையை இரு வினைகள் என்றும் பேசியிருக்கிறார்கள். வள்ளுவம் சொல்லுகிறது, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அப்படி இந்த செயல்களிலே விளைவுகளை சீர்தூக்கத்தக்க அறிவு என்பது மனிதனுடைய தனிச்சிறப்பு தானே. அப்ப செயல் என்று வருகிற போது அதனை கர்மா என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் இதெல்லாம் ஏதோ முன்வினை பயனாக மட்டுமே வந்துவிட்டது என்று கருதுவதும் தவறு. அல்லது இப்படி என்று என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்துவிட்டானோ என்று ஒரு கவிஞர் பாடியதாக அறிகிறோம். அப்படி தலையில எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த தலையெழுத்து என்று ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்முடைய செயல்பட வேண்டிய செயல்பாடுகளிலே, கடமைகளிலே நம் கையில் இருக்கக்கூடிய வினையை கையில் எடுத்து கையாள தெரியாத போது துன்பமே மிச்சமாக இருக்க அறியப்படுகிறோம் இல்லையா? அந்த வகையிலே தான் அன்பு உள்ளங்களே, இந்த செயல்களை, அந்த விளைவுகளை ஒட்டி நன்று தீது அறிவோமா இல்லையா? எனக்கு நல்லது கெட்டதே தெரியாதுன்னு யாராவது சொல்லுவோமா? எனக்கு நல்லது கெட்டதே தெரியாதுன்னு யார் ஒருவரும் சொல்ல போறதில்லை. அப்ப அந்த நன்று தீது என்று பிரித்தறிகிற அறிவுதான் இங்கே நம்முள்ளே இருக்கக்கூடிய நீதிபதி என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி பார்த்தா எனக்கு அறிவே இல்லைன்னு யாராவது டிக்ளேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் டிக்ளேர் பண்ண முடியாது. அப்ப எது பாவம் எது புண்ணியம் என்று பட்டியலிட ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த பாவம் புண்ணியம் எது பாவம்னு பட்டியல் போட ஆரம்பிச்சது அந்தந்த வாழ்நிலைக்கேற்ப காலகட்டத்திற்கேற்ப நாடு மற்றும் கலாச்சாரம் பண்பாடு மற்றும் பின்பற்றுகின்ற வாழ்வியல் நெறிமுறைகளுக்கேற்ப இந்த பாவம் புண்ணியம் என்ற டெஃபனிஷன்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதாக இருந்தது. உதாரணமாக நம்முடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வது என்பதை ராமாயண காப்பியம் எடுத்துரைக்கிறது. ஆனால் மேலே அரப் கண்ட்ரிஸுக்கு போனா 5 பெண்கள் வரையில மனம் செய்து கொள்ளலாம் என்ற நியதி உண்டு என்பதை அறியப்படுகிறோம். இப்ப இதுல எது ரைட்டு எது தப்புன்னு சொல்ல முடியும்? ஒரு காலகட்டத்தில் கணவன் இறந்த உடனே அந்த பெண் உடன்கட்டை ஏறுதல் என்பது நடைமுறையிலே இருந்தது. இயல்பாக அதை ஏற்று உடன்கட்டை ஏறினார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் காலப்போக்கில் அது புரிந்து கொள்ளப்பட்ட போது உடன்கட்டை ஏறுவது என்பது தவறானது என்று சட்டம் இயற்றப்பட்டது. இன்றைக்கு அது நடைமுறையில் இல்லை. எனவே அன்றைய காலகட்டத்திற்கு ஒன்று சரி என்று சொல்லப்பட்டது. இன்றைய காலகட்டத்திற்கு அது புறமானதாக கருதப்படுகிறது என்று சொன்னால் இங்கே இந்த பாவம் எது புண்ணியம் எது என்பதற்கான ஒரு வரையறை நமக்கு உலகம் தழுவியதாக என்றைக்கும் உள்ள வரையறை தேவைப்படுகிறது. அதைத்தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒழுக்கம் என்பதற்கான ஒரு அருமையான விதிமுறையாக, ஒழுக்கம் என்பதற்கான ஒரு வரையறையாக கொடுத்திருக்கிறார்கள். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத செயல் எல்லா செயலான்னு சொல்லி அந்த வரையறை பற்றிய ஒரு தெளிவான பிக்சரைசேஷன் நமக்கு கொடுத்துட்றாங்க. தனக்கும் பிறருக்கும் தீமை பயக்காதது செய்து கொள்ளலாம். அது தற்காலத்திற்கும் தீமை பயக்காததாக இருக்க வேண்டும், பிற்காலத்திற்கும் தீமை பயக்காததாக இருக்க வேண்டும். இப்ப 2வது டெஃபனிஷனும் ஓகே. 3வது உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இங்கே வரையறையை தருகிறார் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அன்பர்களே, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை எண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த எண்ணம் நம்முடைய சிந்தனை மூளையில எண்ண ஓட்டம் பதிவாகிறது. எப்படி போன் பேசுனா எங்க இருந்து பேசுனது, எவ்வளவு நேரம் பேசுனது, யாரோடு பேசுனது, எல்லா விஷயங்களும் அங்கே பதிவாகி விடுகிறது இல்லையா? அப்ப யாருக்கும் தெரியாம தானே போன் பேசுனேன், அது வெளியே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா, எப்படி அந்த தொலைபேசி மூலமாக அழைத்த அழைப்பு பதிவாகிறது, அதுபோலதான் எண்ணும் எண்ணம் இங்கே உண்ணும் உணவு எப்படி உடல் மட்டும் பாயுமோ அதுபோல எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் என்பதை மறுக்க முடியாது. அப்படி நம்முடைய எண்ணம் என்று சொல்லக்கூடியது மோஸ்ட் பவர்ஃபுல் தான். ஆனா அதை என்ன பண்ணிடுறோம், நாமளே அதனுடைய பலம் தெரியாம அதனை பயன்படுத்துகின்ற வகையிலே வறியவர்களாகி விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் எண்ணுகின்ற இந்த எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள், இது இறைவனுடைய நேரடியான செயல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு
அந்த எண்ணத்திற்கும் எண்ணத்தினால் வெளிப்படுகின்ற அந்த வெளிப்பாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் புரிந்து கொள்கிறோம். அதைத்தான் எண்ணம் சொல் செயல் என்று விளக்கினேன். இதனை அந்த நாளிலே சொல்லுவாங்க திரிகரண சுத்தி என்று சொல்லுவார்கள். மனம், வாக்கு, காயம் இவற்றினால் தூய்மையாக இரு என்று சொன்னார்கள். எனவே எண்ணுகின்ற எண்ணத்திலேயே தூய்மை தேவைப்படுகிறது. நான் மனசுக்குள்ளதானே நினைக்கிறேன் கெட்ட நினைவுகளை, இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இதுவும் அலைகளாக எங்கும் விரிந்து கொண்டுதான் இருக்கிறது. நல்லதை நினைத்தால் நமக்கு நன்மை விளையும், அல்லதை நினைத்தால் நமக்கு அல்லனவாகிய தீமை விளையும் என்பதிலே மறுப்பேதும் இல்லை. அதனால்தான் சொன்னாங்க, மாதா பிதா செய்தது மக்கள் தலைமையிலேன்னு சொன்னாங்க. இந்த வரிகள்ல இருந்து என்ன புரிகிறது என்று சொன்னா, தாய் தந்தையர் அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, அதாவது குரோமோசோம்ஸ்ன்னு சொல்றோம்ல, டிஎன்ஏ ஆர்என்ஏ நம்ம தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு சயின்ஸ் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அப்ப அதுவும் பதிவாகி இருக்கிறது. புலன்களிலே பழக்க பதிவாக அமைந்து விடுகிறது. மூளையிலே எண்ணப்பதிவாக இயங்குகிறது. இப்படி உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாகவெல்லாம் பதிகிற வகை இல்லாமல் இன்னும் ஆகாச பதிவாக பிரபஞ்ச காந்தம் என்று சொல்லக்கூடிய வான்காந்தத்திலும் இங்கிருந்து செல்லுகின்ற அலைகள் அதற்குரிய விளைவை நிகழ்த்தும் என்பதிலே மாற்று ஏதும் இல்லை. அதனாலதான் ஏன் இயற்கையே மாறிவிடுகிறது, இயற்கை பொய்த்து விடுகிறது. சில நேரங்கள்ல ஒட்டு மொத்தமா வெள்ளம் கொண்டு போய்விடுது. அல்லதுன்னா அத்துணை மலைகளிலே உள்ள காடுகளிலும் தீப்பற்றி எரிந்து விலங்குகள் உட்பட எல்லாம் அழிந்து போகிறது. இப்படிப்பட்ட எரிமலை, பூகம்பம், சுனாமி போன்ற வினை விளைவுகள் எதனால் வருகிறது என்று ஒரு கேள்வியை முன்வைப்போமே என்று சொன்னால், நான் சற்று முன்பு குறிப்பிட்டேனே, அந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திலே ஒரு பதிவு உண்டு என்று சொன்னேன். அதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படி இந்த பிரபஞ்ச காலந்தத்திலிருந்து இங்கிருந்து போகிற அலைதான். நாம நினைக்கிறோம், நான் கெட்டதை நினைக்கிறேன், இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். அந்த எண்ணம் விளைவை தந்தே தீரும். எண்ணமாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருந்தாலும் இந்த மூன்றுமே நம்மிடத்திலிருந்து தானே வெளிப்படுகிறது என்ற பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதைத்தான் சொன்னாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொன்னார்கள். என்ன, முற்பகல் நாம ஒண்ணு செஞ்சோம்னா அது பின்னாடி வந்தே தீரும் என்பதை மறுக்க முடியாது என்று சொன்னார்கள். அதைதான் மறைபொருளாக சொன்னார்கள். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். என்னங்க, வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். வினைன்னா செயல். திணை விதைத்தவன் திணையை அறுப்பான் என்று சொன்னார்கள். அது திணையை விதைத்தால் அங்கே சோளம் வராது, திணையை விளைத்தால் நெல் வராது. என்ன விதை போடுகிறோமோ அதற்குரிய விளைவுதான் வரும் என்பதிலே எந்த மாற்றம் கிடையாது. எனவே இந்த செயல்கள் எல்லாம் நம் கையிலே தான் இருக்கிறது என்ற சூட்சுமத்தை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு தலைப்பு தான் கர்மா கோட்பாடு என்று சொல்லக்கூடியது. ஆகையினாலே தான் அன்பர்களே, நீ என்ன விதைச்சியோ இல்லையா, இப்ப அழகா சொல்லுவாங்க, விதைக்கிற காலத்துல ஊரை சுத்திட்டு அறுக்கிற காலத்துல அருவாளை தூக்கிட்டு போனா அங்க என்ன இருக்குன்னு கேட்பாங்க. இது ஒரு கிராமிய சொல், அழகான சொல். விதைக்க வேண்டிய பருவத்திலே
செயலை புரிவதிலே ஒழுங்குமுறையை கடைபிடிக்க தவறிவிட்டு விளைவுகள் துன்பப்பட்டால் அது சரியா என்று கேட்டால் இல்லை என்று வெட்ட வெளிச்சமாக்குகின்றார்கள் இந்த முதுமொழியின் மூலமாக. இன்னும் சொல்ல போனால் அன்பர்களே, ஒருவன் ஒரு கேட்டினை எண்ணுகிறான் என்று சொன்னாலேயே அவன் அந்த கேடான விஷயத்தை எண்ணும் போதே அவனுடைய மனம் அங்கே களங்கப்பட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கேடு வரும் பின்னே, கேடு எப்படி வருமா, பின்னாடி வருமாமா, அதுக்கு முன்னாடி மதி கெட்டு வரும் முன்னே என்று சொன்னார்கள். அப்ப பின்னால இவனுக்கு ஒரு கேடு வரப்போகுதுங்கிறது எது இண்டிகேஷன்? இப்ப இவன் கெட்டதை நினைக்கிறான்னு சொல்லும் போது மதி கெட்டு வரும் முன்னே என்று விளக்கினார்கள். எவ்வளவு அழகாக கர்மா கோட்பாட்டை எளிய பழமொழிகளாக தந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆனா நாம என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் நல்லவன் தானே, எனக்கே இந்த விளைவு வருதுன்றது கேட்கிறோம். அதையெல்லாம் முக்கோண விதி என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை வைத்து முடிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகினாலே தான் தன்வினை தன்னை சுடும் என்றும் அழகாக பழமொழியிலே சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் அதையே சுருங்க சொன்னால் எனக்கு மிகவும் பிடித்த வரி எது என்று கேட்டா, நினைக்க தனக்கு. ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை செயலா கையில் எடுக்கிறார். அந்த எண்ணம் நல்லதை நினைத்தால் அது நல்லதாக அவனுக்கு விளையும், அல்லதை நினைத்தால் அது அல்லதாக அவனுக்கு வந்து சேரும். உண்டா இல்லையா? அப்ப அதுதான் நினைக்க தனக்கு என்று சுருக்கமா சொன்னாங்க, ரத்தின சுருக்கமா சொன்னாங்க. எனவேதான் இந்த கர்மா என்று சொல்லக்கூடியது செயல் மட்டுமல்ல, பேசுகின்ற பேச்சு இருக்கிறது பாருங்கள். அதாவது நரம்பில்லாத நாக்கு என்று சொல்வார்கள். அது நாக்கு மேல பல்ல போட்டு என்ன வேணாலும் பேசிடலாமான்னு கேட்பாங்க. அப்படி அதை வள்ளுவம் சொல்லுகிறது, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு பேச்சு ஒருவருடைய மனதில் ஆழமான எஃபெக்ட் கொடுக்க முடியும் என்பதும், இதே நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற போது நம்மை சந்திக்கின்ற நபர் மகிழ்ச்சியினாலே நிறைவினாலே நிறைந்து போகிறார். அதே அல்லனவற்றை அவர் மீது பிரயோகம் செய்கிற போது, இப்ப நான் அவரை ஒருத்தரை சுடுசொல் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சுடுசொல் பேசினால் அவர் சந்தோஷமா போவாரா? யோசனை பண்ணி பாருங்க. ஐயா என்ன முட்டாள்னு திட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை, வருத்தப்படுவாங்க. அப்ப அங்கே நட்பு நலம் பாதிக்கப்படுகிறது, உறவு நலம் பாதிக்கப்படுகிறது, நம்மை சுற்றிலும் அந்த தீய அலைகள் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கேதான் நினைக்க தனக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஒன்ன கேடு நினைச்சா அது நமக்கு வந்தே தீரும் என்ற விதியிலிருந்து விலக்கே கேட்க முடியாது. இந்து தர்மத்தை பொறுத்தவரையில கர்மா கோட்பாடு ரொம்ப பலமானது. ஆனா கிறிஸ்டியானிட்டி போன்ற மற்ற சமயங்களிலே அதே விஷயத்தை வேற மாதிரியும் அவங்க சொல்லப்படுவதை பார்க்கிறோம். உன்னுடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுது. அப்ப பாவத்திற்குரிய மன்னிப்பு உண்டு என்று அது போன்ற சமயங்களிலே சொல்லப்பட்டாலும் கூட, செயலும் செயலுக்குரிய விளைவும் உன் கையிலே தான் இருக்கிறது என்ற பேருண்மையை வெளிப்படுத்தியதும் பேசியதும் விநாசகாலே விபரீத புத்தி என்றெல்லாம் சொல்லி தந்தது. விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைக்குமா என்று சொல்லி சென்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் சிறப்பு தானே. நாம் சிந்தித்து உணர வேண்டிய மிகப்பெரிய விஷயங்களாகும். எனவேதான் சற்று முன்பு நாம் சிந்தித்தது போல, உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக,
இவையெல்லாம் கடந்து பிரபஞ்ச பதிவாகவும் அங்கே வான்காந்தத்திலே இங்கிருந்து நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எட்டி இங்கேயே திரும்பி வரும் என்பதுதான் இயற்கையினுடைய முரண்பாடுகளுக்கெல்லாம் காரணம். சற்று முன்பு நான் ஒரு அழகான ஒரு சமயத்தை சொன்னேன், முக்கோண விதி என்பது. இந்த முக்கோண விதியை பற்றி என்னுடைய 4வது நூல் பெண்மை மனிதத்தின் முழுமை என்று ஒரு நூல் வெளியிட்டேன் கடந்த ஆண்டிலே. அந்த நூலிலே முக்கோண விதி என்று இதனை பற்றி எடுத்து விளக்கி இருக்கிறேன். ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு முனையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வினையும் வினையினுடைய விளைவுகள் எல்லாம் நம்மோடு முடிந்து விடுவதில்லை. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அங்க இன்னொரு பெரிய கான்செப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. நான் என்ற முக்கோணத்தினுடைய ஒரு மூலையில நம்ம வைத்துக்கொண்டா இன்னொரு பக்கம் இயற்கை விதி, இன்னொரு பக்கம் சமுதாய வினை. இப்ப இயற்கை விதிங்கிறத லா ஆஃப் நேச்சர்னு சொன்னேன். அதை எப்படி நாம் புரிந்து கொண்டோம்? செயலுக்குரிய விளைவாக, நல்லா கவனிங்க, இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணி சிகப்பு கோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க, லா ஆஃப் நேச்சர். லா ஆஃப் நேச்சர் செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயன்? அங்க போய் முறையிடுவதில் என்ன பயன் இருக்கு? நாம பார்க்குறோம், சாமிகிட்ட போய் புலம்புவாங்க, சாமி நான் உனக்கு அதை செஞ்சனே இதை செஞ்சனே, வெள்ளிக்கிழமை தவறாம பூஜை பண்ணினேனே, சனிக்கிழமை தவறாம நான் விரதம் இருந்தனே, இப்படியெல்லாம் அன்றாடம் கோயிலுக்கு போனனே, வழிபட்டனே, என்னை கைவிட்டேன்னு சண்டை போடுற இடங்களை எல்லாம் பார்க்குறோம். இது அறியாமை. ஏனென்று சொன்னால் இந்த முக்கோணத்தினுடைய ஒரு முனையிலே இருந்து நாம் செய்கின்ற செயல்களுக்குரிய விளைவுகளிலிருந்து மாற்று இல்லை என்று கண்டோம். அதுபோலவே இந்த பக்கம் இயற்கை விதி என்று ஒன்று சிந்தித்தோமே என்று சொன்னால் அந்த இயற்கை முரணானவற்றை முரண்பாடாகவே விளைவை தரும். நல்ல செயலுக்கு நல்ல விளைவை தரும். அந்த இயற்கையும் வெல்ல முடியுமா என்று கேட்டால் முடியும் என்பது இறுதியான ஒரு சொல்லாகும். அதே போல அந்த முக்கோணத்தினுடைய மற்றொரு பக்கத்தை எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால் அது சமுதாய வினை என்று சொல்லக்கூடியது. இந்த சமுதாயம் என்பது நமக்கெல்லாம் கடப்பாடு உடையது தானே, இல்லைன்னு சொல்லி பாருங்க. சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நாம மதியம் உணவு எடுத்துக் கொள்ளுகிறோம், உண்டா இல்லையா? அந்த மதியம் சாப்பிட்ற உணவுல ஒருபடி உணவு சாம்பார் சாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கையில் எடுத்துக்குவோம். அதுல இருக்க அரிசி, அதை விளைவித்தவன், களை எடுத்தவன், கதிரடித்தவன், மூட்டை தூக்கியவன், விற்பனை செய்தவன், சமைத்து போட்டவள் உட்பட எத்தனை பேர் அதனிலே பொறுப்பாளியாக செயல்பட்டிருக்கிறார். அதே போல உப்பு, உப்பளத்திலிருந்து வருகிறது, எத்தனை பேர் உழைப்பை நாம் கையாண்டிருக்கிறோம் இல்லையா? மலையிலிருந்து வருகிறது ஏலக்காய், அதை நாம் எவ்வாறு கையாளுகிறோம்? எனவே அந்த மிளகிலிருந்து, மிளகாவிலிருந்து உப்பு, புளி எல்லாமே, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் எல்லாமே இந்த உழவு, விவசாயம், மற்றவர்களுடைய கடுமையான உழைப்பு, சிரமங்களில் இருந்துதான் நாம் பெற்றிருக்கிறோம். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருபடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள். இதை மறந்து விடக்கூடாது. என்னங்க, ஒருபடி சாப்பிட்றோமில்ல, மத்தியானம் சாப்பிட்றோம் இல்லையா? இந்த மதிய உணவுல, அந்த ஒருபடி உணவுல எத்தனை பேர்களுடைய உழைப்பு அங்கே இருந்து நமக்கு பயனாக நம்மை வந்து சேர்ந்திருக்கிறது என்ற இயற்கை வினை, சமுதாய கடப்பாட்டினை நாம் மறுக்க முடியாது இல்லையா? அப்ப நாம பிறந்ததுல இருந்து இப்ப இது வரைக்கும் வளர்ந்துருக்கோம்னா சும்மா வளர்ந்துருக்கோம். ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு நான் 25 வயசு கட்டளம் காளையாக இருக்கிறேன், நான் என்னையா யாருக்கையா செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனா அந்த 25 வயது வரைக்கும் பெற்றெடுத்த தாய் தந்தையரிலிருந்து, அறிவு கொடுத்த குருவிலிருந்து, இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்த கொடைகள் எல்லாம் தான் இன்னைக்கு 25 வயது ஆண்மகனாக நாம் வெளிப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறியப்படுகிற போது, அங்கேதான் சமுதாய வினை என்று சொல்லக்கூடியதை புரிந்து, அனுசரித்து, உணர்ந்து செம்மையாக நிகழ்வுகளை கொண்டு போக வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார். இப்ப நாம் இருக்கிறோம், இந்தியாவிலே வாழ்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தியன் பினல் கோடுன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடியது. இப்ப நீங்க என்ன சொல்ல முடியாது, நான் இந்த இபிகாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் நடப்பேன், நீங்க நடக்க முடியுமா? சாலையிலே சென்றால் கீப் லெப்ட்ங்கிறது சாலை விதியாக இருக்கிறது. அதனை நான் மாற்றி நடந்தால் அங்கே என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். கீப் லெப்ட் இல்லாம மாறி போனோம்னா அதுக்குரிய விளைவு வந்துதானே தீரும், உண்டா இல்லையா? அப்ப அதை தான் சமுதாய வினை என்று இங்கே நாம் குறிப்பிடுகிறோம். இந்த சமுதாயத்தினுடைய வினையும் விளைவும் வேறு வேறாக இருந்திருந்தாலும் கூட அதையும் கூட வெல்லக்கூடியவர்களாக மகான்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நான் முதலியே சொன்னது போல, வினை என்று சொல்லக்கூடியது பழவினை புகுவினை என்று இயல்பாக சொன்னார்கள். இருள் சேர் இருவினையும் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதுல இருவினை என்று குறிப்பிட்டது வேறொன்றுமில்லை, பழவினை புகுவினை என்று சொல்லக்கூடியது. அப்ப அங்க ஒரு அரியர் பேப்பர் இருக்கு, பெத்தவங்க கிட்ட இருந்து நம்முடைய அவங்கள பெத்தவங்க எத்தனை பிறவி தொடர் இல்லையா? பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்னு பாடியிருக்காங்க சார். எனவே இந்த பிறவித்தொடரை பற்றியெல்லாம் நான் என்னுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை நூலிலே மிகச் சிறப்பாக தெளிவாக விளக்கியிருக்கிறேன். வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வகையிலே தான் இருவினை என்று இங்கே சொன்னாங்கன்னா, சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களில் 3 வினையாக பேசுகிறது. அதுதான் நான் முதல்ல சொன்ன ஒரு கவி ஒண்ணு, கைவல்ய மனிதம் பாடல் பார்த்தோம் இல்லையா? அதுல பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம விதவித்தாம், பல ஜென்மங்களாக வழிபடி தொடராக குரோமோசோம்ஸ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ இல்லை, புரியுதா? பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சித கர்மா என்று சொல்லுகிறார்கள். சஞ்சிதம் என்றால் பை. எந்த பை? தாயினுடைய கருப்பையிலிருந்து கொண்டு வந்திருக்கமா இல்லையா? டிஎன்ஏ ஆர்என்ஏ மறந்துடக்கூடாது. இது நாம கேட்டு வந்திருக்கா, கேட்காம வந்திருக்கா? இதுதான் இயற்கையினுடைய நியதி, இல்லைங்களா? அத அழகா லேபுக்கு கொடுத்து விட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இது என்ன மூலக்கூறு, இது ஆணு பொண்ணு என்ன, அந்த அத்துணை ஹிஸ்டரியும் தூக்கி முன்னாடி வச்சிருவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அதை பகுப்பு செய்து ஆராயவும் இன்றைக்கு விஞ்ஞானம் புரிந்திருக்கிறது. அதை புரிந்த காரணத்தினாலே தான் பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் என்று சொன்னால், ஞானம் என்பது எங்கே என்றால் நம்முடைய ஸ்திரகிரி என்று சொல்லக்கூடிய துரிய தவம், உச்சியிலே நினைவை நிறுத்தி செய்கின்ற யோகம். அதை மிக அழகாக சொல்லுவோம். உறக்கம், பேருறக்கம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? பேருறக்கம் அல்லது துரியம் அல்லது அரிதுயில் அல்லது யோக நித்திரை என்றெல்லாம் எந்த வார்த்தையிலே சொன்னாலும் இங்க நின்று யோகம் ஆற்றுகின்ற நிலையை குறிக்கும். ஏன்னா பதிவெல்லாம் எங்க இருக்குன்னு சற்று முன்பு பார்த்தோம். நம்முடைய மூளையில என்ன பதிவாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுல வேண்டாததெல்லாம் அழிக்கணும்னா இங்கே துரிய தவம் நிகழ்த்துகிறவர்கள், யோகியர்கள் அந்த முன்வினை பதிவுகளை வெல்ல முடியும் என்று கண்டார்கள். இதுதான் சூட்சுமம். இன்னைய தலைப்பினுடைய பெரிய சீக்கிரட்டே அங்கதான் இருக்கு.
சரி, என்ன சார் இடத்துல நீங்க பாட்டுக்கு சஞ்சிதா கர்மாவை பத்தி பேச போயிட்டீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். முன்வினை பதிவிலிருந்து பெத்தவங்க, முன்னோர்கள், தாய் தந்தையர்கள், அவர்களுக்கு முன்னோர்கள், அவர்களுக்கு முன்னோர்கள்னு 7 ஜென்மாவா தொடர்ந்து வந்த பல பிறவி இல்லையா? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாய் பாம்பாகி இல்லையா? தேவராய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தேன் என்று வரிசைப்படுத்தி அந்த எவல்யூஷனைத்தான் சொன்னாங்க. எவல்யூஷன்ல அப்ப விலங்கின பதிவு கூட மனிதனிடத்துல வந்திருக்கிறது. ஒரு சண்டைன்னு வந்தா விழுந்து கடிச்சு வச்சிடுறான், உண்டா இல்லையா? ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவனுக்குள்ள அந்த விலங்கினங்களுடைய பதிவு இருக்கு. அதனாலதான் சண்டை வந்த உடனே விழுந்து கடிச்சுட்டான் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். எனவே இதை பழவினை என்று கண்டோம். அதே போலத்தான் பிறந்த பின்னாலே நாம தேடிக்கொண்டதெல்லாம் ஆகாமிய கர்மா என்று சொன்னார்கள். புரியுதா? ஆகாமியம் என்று சொன்னால் ஆன்மா காமவசப்பட்டு செயல் செய்த பதிவுகள். பிறந்ததுல இருந்து இப்ப இது வரைக்கும் எத்தனை விஷயங்களை எண்ணி இருக்கிறோம். பிறந்த குழந்தை அம்மா முகம் பார்த்து அப்பாவை புரிஞ்சுக்கிச்சு, குருவை தெரிஞ்சுக்கிச்சு, குரு சொல்லி கொடுத்த பாடங்களை புரிஞ்சுக்கிச்சு, பேப்பர் படித்தோம், நியூஸ் கேட்டோம். இவ்வளவு விஷயங்களை வாங்கி இங்க நாம போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இதெல்லாம் பிறந்ததுல இருந்து பெற்ற பதிவு தானே. இதை ஆகாமிய கர்மா என்று சொன்னார். அதைத்தான் இந்த கவியிலே பார்க்கிறோம். பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும். சரி, அப்ப புகுவினை என்ன ஆகும்? கிஞ்சில் ஆகாமியம்தான் விட்டாமல் விட்டு போகும். எப்ப இங்கே புருவமத்தியில தியானம் செய்துதானே துரியத்துக்கு போறோம். அப்ப அதனாலதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். ஒன் ஹூ மெடிடேட், யோகம் செய்யறவங்க செய்தவங்க, யோகம் செய்யாதவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. சரியா? அதனால்தான் யோகாவில் 6 ஆதாரங்களை கடந்து புருவமத்தியில நின்றால் வில் பவர் வருதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அதாவது நம்முடைய கிளாண்ட்ஸ்ல, சுரப்பிகள்ல மாஸ்டர் கிளாண்டுங்கிறது இங்க இருக்கிறது தான், பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது. இங்கே சொன்னோம் இல்லையா, அது பினியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் எடுத்து விளக்கினார்கள். எனவே நாம் செய்த செயல்களுக்கெல்லாம் போக்கும் வழிகளை பற்றி பேசியதும் உண்டு. எப்படி சைவ சித்தாந்தம் சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா என்று விளக்குகிறதோ, அதுபோல போக்கும் வழிகளை பற்றி பேசுகின்ற போது சித்தம் மேல் பதிவு நிர்மூலம் என்று சொன்னார்கள். பிராயச்சித்தம் என்றால் என்ன அன்பர்களே? இப்ப புரிஞ்சோ புரியாமலோ ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு படக்குன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறோம். சரியா? இதை அவர் மேல பிரயோகம் பண்ணியாச்சு. அவர் மனசுக்கு சுருக்குன்னு தச்சிருச்சு. அவர் முகக்குறிப்புல இருந்தே அது தெரியுது. நாம பேசுனதுல அவர் ரொம்ப மனசு புண்ணாயிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நாம என்ன பண்றோம், செய்த பின்னால கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு அமைதியை யோசனை பண்ணி பார்க்குறோம். இப்படிலாம் நடந்தது, இதுல நாம் இப்படி தவறான புரிந்து கொள்ளுதல்ல அவர் மேல ஒரு பிழையான வார்த்தை பிரயோகத்தை அப்ளை பண்ணிட்டோம். இப்ப இதுல என்ன நடந்தது அப்படின்னு திரும்பி பார்த்து யோசனை பண்ணி பார்க்கும்போது, அடாடா நான் அப்படி பேசியிருக்க வேண்டாமே, அவர் மனசு புண்பட்டு போச்சே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, மறுநாள் அவரை சந்திக்கிற போது, நண்பா தயவு செய்து கோச்சுக்காதீங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ அந்த நேரம் வந்த கோபத்துல என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பின் புஷ்பேக்கு பிரச்சனைகள், அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட தப்பா வெளிப்படுத்திட்டேன், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வைங்க. இதுக்கு பேர் தான் பிராயச்சித்தம் என்று பெயர். அதே போல மேல்பதிவு என்று சொல்லக்கூடியது. அன்பர்களே, இப்ப பலரும் பல வேண்டாத எண்ணங்களை எண்ணி எண்ணி நான் விழுந்து போனேனே என்று வருந்துகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அந்த தவறான செயல்களை நடத்தி விட்டதற்காக
என்றைக்கும் நினைத்து நினைத்து வருந்து கொண்டே இருக்க தேவையில்லை. அது கில்ட்டி கான்சியஸா மாறிக்கும். குற்ற உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்ப இப்ப கிழக்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, நாம மேற்க போக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கிழக்கு தானா விலகி போகுமா இல்லையா? புரிகிறதா? எனவே எதை வேண்டாம் என்று எண்ணுகிறோமோ அதை வேண்டாம் என்பதை எண்ணமாக அங்கே திரும்ப திரும்ப நினைச்சு நாம் அதுல விழுந்துபடாமல் நல்லனவற்றை, பாசிட்டிவ் விஷயங்களை கையில் எடுத்து செயலாக்கம் காண தொடங்கி விட்டோமே என்று சொன்னால் அப்ப அங்கதான் வெற்றி கிடைக்கிறது. இதைத்தான் மேல் பதிவு என்று சொல்லப்படுது. இப்ப 2 வகை பார்த்தோம், பிராயச்சித்தம், மேல் பதிவு. இப்ப ஆக்னில தியானம் பண்ணி எண்ணத்துல வில் பவர் கிடைச்சிருச்சு. அப்ப அங்க உடனுக்குடன் செய்த அந்த வினைப்பதிவை, ஆகாமிய கர்மாவை சாரி சொன்னதுனால இப்ப டேலி பண்ணிட்டோம். நீங்க சாரின்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில இருந்த நண்பர், இருக்கட்டுங்க பரவாயில்ல, நீங்களும் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டீங்கன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பேசுனதுனால ஏற்பட்ட வினைப்பதிவு அங்க நேர் செய்யப்பட்டு விடுகிறது. இதுதான் மேல் பதிவு என்று சொல்லக்கூடியது. அதே போல பிராயச்சித்தம் அதுதான். பிராயச்சித்தம் மேல் பதிவுங்கிறது நல்ல எண்ணங்களை அதற்கு மாற்றாக கையில் எடுக்கிற போது தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறோம் என்ற பேருண்டு. 3ஆவதாக ஒன்று என்றால் அதைத்தான் பிராரப்த கர்மா என்று சொல்லக்கூடியது. இந்த பிராரப்த கர்மா என்று சொல்லக்கூடியது பகவான் ரமணர் பேசுகிறார். அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பார். புரிகிறதா? அவரவர் பிராரப்த பிரகாரம் என்று சொல்லுகிறார். அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டுவிப்பன், என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாதது. என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது. ஆனால் நடக்க வேண்டும் இருக்கிறது, என் தடை செய்யினும் நில்லாது. எனவே இதுவே திண்ணம். எனவே மௌனமாய் இருக்கை நன்று என்று சொல்லுகிறார் பிராரப்த கர்மாவை பற்றி. இப்படி பிராரப்த கர்மாவில் நாம் எதையெல்லாம் வெல்ல முடியுமோ அது தவம் செய்வதனால அந்த வென்று நாம் ஆற்றலுள்ள மாமனிதராக மலர்கின்ற போது அங்கே ஞானியர்களுக்கும் தபஸ்விகளுக்கும் யோகியர்களுக்கும் இந்த வினைப்பதிவுகள் மாற்றம் காண முடிகிறது என்பதை எடுத்து சொன்னதுதான் நம்முடைய அத்துணை தர்ம நூல்களும் சாத்திரங்களும் விளக்கங்களும். சரியா? ஆனால் அதனை தாண்டி ஒரு ஞானியாகவே இருந்தாலும் கூட அங்கே அந்த இயற்கை வினை சமுதாய விதின்னு 2 பார்த்து பாருங்க, அந்த முக்கோணத்தினுடைய இன்னும் 2 பக்கங்கள். அந்த 2ஐயும் கூட வெற்றி பெறுவது ஒரு நிறைஞானிக்கு ஆகும் என்று பகவத்கீதையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அன்புள்ளங்களே, இந்த வினை என்று சொல்லக்கூடியது இருவினை என்று சொன்னார்கள். வினை பதிவுகளை பற்றி பேசிய போது ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்று சொன்னார்கள். இப்ப இந்த எந்த செயலுமே பசு ஒன்றை பார்க்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பசுவை பார்க்கிற போது அந்த பசுவினுடைய வடிவம், அதனுடைய கொம்பு, அதனுடைய நிறம், அதனுடைய தன்மை எல்லாம் சேர்ந்து இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு, அந்த பாலின் சுவை, இன்னும் வண்ணம், கண்ணின் மூலமாக, புலன்கள் மூலமாக அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி இப்ப உள்ள போய் ஒரு புள்ளியுளவா வந்திருக்கு. இப்ப இந்த வகையிலான பசு அது அப்படின்னு தெரிஞ்ச பின்னால மீண்டும் அதை எண்ணுகிற போது அது விரித்து காட்டுகிறது. அப்ப அந்த பசு என்பது நம்முடைய கண்ணிலே போய் ஒரு கொசு அளவினதாக தெரிகிறது. அது அப்படியே உள்ள போய் மேக்னெட்டிக் டொமைன், காந்த அலை பதிவாகி விடுகிறது.
அப்ப மீண்டும் அந்த பசுவை விளக்குகிற போது நமக்கு அது விரித்து காட்டுகிறது. ஆமா, அன்னைக்கு அந்த பசுவை நான் பார்த்தேன், அது இப்படி இப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்ல முடிகிறது. எனவே இது போல நாம் கண்ட மலர்களாக இருக்கட்டும், நூல்களாக இருக்கட்டும், வாசகங்களாக இருக்கட்டும், எல்லாமே உள்ள போய் பதிவாகிறத புரிஞ்சுக்கும் போது வினை, நீங்கள் உங்கள் புலன்கள் மூலமாக நிகழ்த்துகின்ற செயல்களில் வினையை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு எண்ணத்திலேயே தூய்மையை கடைபிடித்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். புறம்பானவற்றை நாம் கையிலே எடுத்தால் அதனுடைய விளைவுகளும் அதற்கு ஏற்றவாறுதான் மலரும் என்பதுதான் கர்மா கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே. ஒரு சின்ன கதை சொல்லி இந்த தலைப்பை நிறைவு செய்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்பத்தான் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அன்பர்களே, பகீரதன் தவம்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாள்ல ஒரு சிறப்பான பழைய நாளை வீடுகளில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பகீரதன் ஒருத்தன் தவம் பண்ணி சிவபெருமானை வேண்டி நிற்பான். முன்னாடி சிவன் பெரிய விஸ்வரூப காட்சி போல அங்கே தோன்றி அவருடைய ஜடாமுடியெல்லாம் விரித்து நிற்கிறதாக ஒரு படம் ஒன்று பார்த்திருப்பீர்கள். அது என்ன அப்படின்னு நான் இப்ப சொல்ல முன்படுகிறேன். இந்த கதை எத்தனை பேர் தெரிஞ்சிருப்பீங்க தெரியலன்றது எனக்கு தெரியாது. என்னன்னு கேட்டா, பகீரதன் ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னுடைய இறந்து போன தன்னுடைய முந்தையோர்களுடைய அந்த பாவ பதிவுகள், வினை பதிவுகள் எல்லாம் தூய்மையாக வேண்டும், அவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். சரியா? இது இயல்பு தானே, இது கதை தானே, அதனால நீங்க புரிஞ்சுங்க எடுத்துக்குவீங்க. ரைட்டு. அதுக்கு என்ன வழின்னு கேட்ட போது, அப்ப நீ என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, தவம் செய்யு, சிவபெருமானை நோக்கி தவம் செய்யு. அப்படியா? தவம் செஞ்சா என்ன நடக்கும்? சிவபெருமான் தலையில கங்கை இருந்தது. சரியா? சிவபெருமான் தரையில பித்தா பிறை சூடின்னு நீங்க பாடல்ல பார்த்திருப்பீங்க. அப்படி கங்கை அவர் தன்னுடைய தலையிலே சூடி இருந்தார், திரைச்சந்திரனை சூடி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்தது. அப்ப அந்த கங்கையினுடைய நீரை கொண்டு இவனுடைய முன்னோர்களுடைய சாம்பல்ல தெளிச்சா அவங்கெல்லாம் சாப விமோசனம் பெற்று, நல்ல கவனிங்க, சாப விமோசனம் பெற்று வினைப்பதிவுகள் நீங்கி தூய்மை அடைவார்கள், மோட்சத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டது. இப்ப இந்த பகீரதன் என்ன பண்றா, சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். அதுதான் நான் சொன்ன ஆகினை தவம், துரிய தவம், துரியாதீத தவம் என்று சொல்லக்கூடிய. அப்படி அவன் ஆகினையிலே தவம் செய்த போது ஆகாமி கர்மா தூய்மை அடைந்தது, ஆசிரம் பெற்றது. துரியத்திலே தவம் செய்த போது சஞ்சித கர்மா வெல்லப்பட்டது. துரியாதீதம் என்ற நிலைக்கு போகும்போது இப்ப 3 பார்த்தோம் இல்லையா, பிராயச்சித்தம், மேல் பதிவு, நிர்மூலம் என்று. இந்த 3வது சொன்ன நிர்மூலம்ங்கிறது எதுன்னு கேட்டா, துரியாதீத நிலை என்று சொல்லக்கூடிய சமாதி நிலைக்கு போகிற போது நம்முடைய பதிவுகள் அத்தனையும் சப்ஜாடா காலியாயிடும், நோ மோர் பதிவுகள். அப்ப அந்த இடம் தான் நிர்மூலம் என்று சொன்னார். நிர்மூலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிர்மூலம்னா முற்றிலுமாக அழிந்து போகிறது. இப்படி போக முடியும் என்று தெரிஞ்சு சிவபெருமானை நோக்கி தவம் செய்த போது ஒன்றை கவனிங்க. இப்ப இதுவரையில கதையை தான் கேட்டோம். அவன் என்ன பண்ணா, தவம் பண்ணான். தவம் பண்ணா என்ன நடக்கும்? 6வது மையம் ஆகினை துரியம் இது ஒழுங்கா இயங்குச்சுன்னு வைங்க. உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு, உண்ணாக்கு மேலேறி 9மை கண்டவர்க்கு கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று பாடியிருக்கிறார்கள் சித்தர் பாடல்கள். அப்ப நம்முடைய உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல அமிர்ததாரை ஒழுக்குன்னு உணர்வு பெறப்படும்னு சொல்றாங்க. அதை தான் துரியம் என்று விளக்கணும். இது துரியமெல்லாம் நான் தனியா 1 hour பேச வேண்டிய டாபிக். பட் இந்த தலைப்புக்கு இது மிக அவசியமான இடம்ன்றதுனால இப்ப விளக்குவது. சரியா? அப்படி அவன் யாரொருவர் துரியத்திலே உணர்வை பெற்றாரோ, அது மாறாத உணர்வாக நின்று விட்டார்களோ,
அவர்களுக்கு அந்த இனிய அமிர்ததாரை ஒழுக்கு கிடைக்கும்னாங்க. அதுதான் இவன் தவம் பண்ணா கங்கா தேவிய சிவபெருமான் அனுப்பி வைக்க போன்னு சொன்னாரு. நீ கங்கை கொஞ்சம் போ, அவனுடைய முன்னோர்கள் வினை தீர்வது அப்படி. அந்த கோபம் வந்து, நான் சிவன் தலையிலேயே இருக்கிறவ, நீ என்ன போய் போக சொல்றியான்னு கோபம் வந்து பிரளயமா வந்தாங்களாம். சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில அப்படியே சுழற்றி தான் சூடிக்கொண்டார் என்பது கதையாக சொல்லப்படுது. இது என்ன தத்துவம் என்று சொன்னால், அந்த இனிய உணர்வு உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே, அதை அமிர்ததாரை ஒழுக்கு என்று சொல்வார்கள். அது அமைய பெற்றால் பதிவுகள் நீங்கி முக்தி பேறு என்பதை விளக்கியதுதான் இந்த கதை. எனவே பகீரதன் தவம் செய்தான். இதுவரையில பாரதத்திற்கு வராம இருந்த கங்கை வந்தது. அந்த நீரை தெளித்து அவனுடைய முன்னோரும் அவனும் 7 ஜென்மங்களுக்கும் வினைப்பதிவுகள் நீங்கினார்கள். கர்மா தான தலைப்பு இன்னைக்கு என்று இந்த கதையின் வாயிலாக அறிகிறோம் என்று சொன்னால், அப்படி முன்வினை நிறைய வழிவழி தொடராக வந்த ஜீன்ஸ் குரோமோசோம்ஸ்ல வந்த பதிவுகள் எல்லாம் தூய்மை செய்வதற்கு தவத்தாலே அன்றி வேறு வழியில்லை என்று கூறி, யாரொருவர் தவம் செய்கிறாரோ அவர்தான் தன் கர்மம் செய்கிறார், மற்றெல்லாம் அவம் செய்கின்றார்கள். எனவே தவம் செய்கிறவர்களுக்கு வினை தூய்மை கிடைக்கிறது, மேன்மை அடைய முடியும் என்பதைத்தான் சித்தர்களும் மகான்களும் விளக்கினார்கள். இதை அமிர்ததாரை ஒழுக்கு என்பது உண்மையான உணரப்பட வேண்டிய பெருநிலை. நீங்கள் உணர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த வினை தூய்மையும் மாற்றமும் நிகழும், உங்களாலும் முடியும். நாங்கள் அதை துரிய தவம் என்றும் அதை பற்றிய துரிய விளக்கங்களும் நான் என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் பேசியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி கேளுங்க. உங்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று விருப்பத்தோடு தெரிவித்து, இந்த இனிய மாலை பொழுதுல மிக சிறப்பான கர்மா என்ற கோட்பாட்டை பற்றி அழகாக விரித்துரைத்திருக்கிறேன். அறிந்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இந்த இனிய அடுத்து வர இருக்கிற இல்லையா என்ன தீபாவளி திருநாள், இதுல புறமாக மட்டுமே நான் சிவனை வணங்கி விட்டேன், இரவு முழுவதும் பூஜை செய்து விட்டேன். ஆகா, எத்தனை லாரி லாரியா பூ போட்டு பூஜை பண்ணேன், எனக்கு எல்லாம் தூய்மையாயிடுதுன்னு நினைச்சிடாம, இங்க உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் உயிருக்கும் இல்லாத செயல்களை செய்கின்றவன் எவனோ, தன்னையும் தூய்மை செய்து பிறருக்கும் இந்த ஞான மார்க்கத்தை சொல்லி அவர்களையும் உயர்த்தி மலர்த்தி விரிக்கின்றவன் எவனோ, அவனே ஒரு நல்ல ஞானியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானியர்களால இந்த உலகம் இன்னளவும் உய்ந்திருக்கிறது என்பதை புரிந்து அறிந்து உணர்ந்து தெளிந்து நிறைவேறலாக என்று கூறி, இதனையே என்னுடைய தீபாவளி திருநாள் செய்தியாகவும் வாழ்த்துக்களாகவும் உங்களுக்கு அமைத்து, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினாலே இந்த தீபாவளி திருநாளிலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ மனதார வாழ்த்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. டவுட் இருந்தா கேள்வி இருந்தா கேளுங்க. இது ரொம்ப டஃப்பான டாபிக், கேள்வி இருக்கும் நிச்சயமா, கேளுங்க. லதா மேடம், சுரேஷ் சார், நந்தியப்பன், சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பழைய விஷயம் எல்லாம் திருப்பி கேட்கும் போதும் அது தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட ரொம்ப திருப்பி கேட்க கேட்க நல்லா இருந்தது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நல்லதுமா. அது மட்டும் இல்ல, இதுல எப்ப எந்த டவுட்னாலும் நீங்க கேள்வி கேட்க உரிமை இருக்கு, எனக்கு போன் பண்ணுங்க. பாலகிருஷ்ணன் கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, கேள்வி கேட்கலாம், பதில் கிடைக்கும். சரியா? ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். நல்லது மகிழ்ச்சி. அந்த முன் பயன் பின் பயன் சொன்னீங்களே, அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லது. தொடர்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகளை கொடுக்கலாம், பதில் பெறலாம். என பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது. வாழ்க.
நன்றிங்க. நன்றி, நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றி. சரி, நன்றி, வணக்கம், நிறைவு, மகிழ்ச்சி. மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி.